அத்தியாயம் 5. நர்ஸ் கூறினாள். இதே போன்ற ஒரு சம்பவம் 1.5 வருடத்துக்கு முன்பு நடந்ததாகும். அந்த கேஸில் செல்வபுரம் ஜமீன்தார் செல்வநாயகம் என்பவரின் மகன் திலீபன் தன் தந்தையிடம் இருந்தான். அவன் தன் இஷ்டத்துக்கு செலவு செய்து வாழ்ந்து வந்தான். தான் ஊட்டிக்கு போவதாக சொல்லி காரை எடுத்துக்கொண்டு ஊட்டி சென்றான். அவன் பாம் ஹவுஸில் தங்கியிருக்கும்போது இரவு 12 மணிக்கு வீணை நாதம் எடுக்கும் சத்தம் கேட்டது. உடனே அவன் இருந்து அந்த வீணை நாதம் எங்கு ஒலிக்கிறது என்று அதனை பின்தொடர்ந்து சென்றான். அது ஒரு பங்களாவில் கொண்டு போய் விட்டது. அந்த பங்களா முழுவதும் மல்லிகை சரங்கள் முழுவதும் தொங்கிக் கொண்டிருந்தது. உள்ளிருந்து வீணை நாதம் அதிகமாக ஒளியை கேட்க அவன் உள்ளே சென்றான். அப்போது ஒரு இளம்பெண் பங்களாவின் மையப்பகுதியில் அமர்ந்து வீணை வாசித்து கொண்டிருந்தார். அதை ஒருவர் ரசித்தபடி கேட்டுக்கொண்டிருந்தார். இவர் உள்ளே பிரவேசிக்கவும் அவள் வீணை நாதத்தை மீட்டுவதை நிறுத்தினாள். அதை பார்த்து அந்த உருவம் டக்கு என்று திரும்பி, யார் நீங்கள் என்றது. நான் தான் பக்கத்து பாம் ஹவுஸின் ஓனர் என்று கூடவே, ஓ, என் பேர் ராமநாதன், நான் இந்த பெண்ணின் அண்ணன், இந்த பெண் என் அண்ணனின் மகள் என்று கூறினார். அவள் பேர் ஆனந்தி என்றும் பரஸ்பரம் பேசிக்கொண்டார்கள். அப்பொழுது ஆனந்தியின் கண்களை பார்க்கவே ஏதோ ஒரு மின்காந்த அலை போன்ற உணர்வு பரவியது. அது ஒரு கிப்னாட்டிச சக்தியாக இருக்கும் என்று அவனுக்கு தெரியாது. தொடரும்.